Okay, good morning viewers. Now we are going to see a chemistry 12th standard volume 2. இன்னைக்கு நம்ம எந்த சாப்டர் பார்க்க போறோம்னா 8th chapter ionic equilibrium. இதில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் அதில் கொஷின் நம்பர் 3, 4, 6, 7 and 8 இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். First question, what are the Lewis acids and base? இதெல்லாம் வந்து புக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு கொஷின்ஸாக. ஆனால் 3, 4, 6, 7, 8 இதில் வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்குறோம். 1, 2 பேலன்ஸ் இருக்க 5 இதெல்லாம் கொஷினும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இன் aqueous சொல்யூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மள ஐடென்டிஃபை த கான்ஜுகேட். இங்கே கொடுத்துருக்கிறதுல கான்ஜுகேட் ஆசிடு பேஸ் இது வந்து பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதான் பேரிங். இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா HSAQனா aqua ப்ளஸ் HF gives F minus aqua plus H2S aqua. இதுதான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி பேரிங் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எழுதிடணும். அந்த கொஷினில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் எது ஆசிட் பேஸ்ன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆசிட் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஆக்சுவலாக இது வந்து லவ்ரி பிரான்ஸ்டட் அப்படின்ற ஒரு தியரி. ஓகேவா, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சை வந்து எது டினோட் பண்ணுதோ, அதாவது ஹெச்சை கொடுக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து ஆசிடு. ஹெச் வந்து அக்செப்ட் பண்ணிக்குதோ, இல்லை ஹெச்சை வந்து அக்செப்ட்னா வாங்கிக்கிறத பற்றியா, அதுதான் வந்து பேஸா. இப்போ வாங்க பார்க்கலாம். இதில் எங்கே இருக்குது ஹெச் இருக்கிறது எல்லாமே பேஸ். ஓகேவா, ஹெச் இதில் இருக்கா, ஸோ பேஸ். இதில் வந்து HF இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெச் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆகும், இது வந்து மைனஸாகவும் ஆகும். உங்களுக்கு பாருங்கள், ஹெச் ப்ளஸ் மைனஸ் அப்படி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒன்றில் வந்து இப்படி எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து H2Sன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொடுக்குது, இது வாங்கிக்குது. ஸோ இதுதான் ஆசிட், அப்போ கொடுக்கறது தான் ஆசிட். ஓகேவா, H ப்ளஸ் F மைனஸ். ஓகேவா, இந்த ஹெச்சை வந்து கேன்சல் நம்ம கொடுத்துருது, இது ஆசிடை இது வந்து இங்கே கொடுத்துருது. ஸோ இது ஆசிட். ஹெச்சை இங்கே எஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இது பேஸு. இங்கே ஹெச் இல்லை, ஹெச் இருந்தால் ஆசிடு, ஹெச் இல்லைன்னா பேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஹெச் இருக்கா, ஸோ இது ஆசிட். இங்கே ஹெச் இருக்கா, இல்லை, ஸோ இது பேஸ். இங்கே ஹெச் இருக்கா, இருக்குது, ஸோ ஆசிட். இங்கே ஹெச் இருக்குது, பட் இங்கே வந்து கொடுத்துருது, இங்கே H2, இங்கே ஹெச் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இது கேன்சல் ஆகி இங்கே H2 இது கொடுத்துருது. ஸோ இது பேஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு HS மைனஸ் இருக்கா, இது எங்கே இருக்குது, இதுக்கு நடுவில் என்ன வச்சுருக்காங்க, H2 ஒரு ஹெச்சை வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ H2S அக்வான்னு மாறிடுது. இங்கே HF, இது வந்து எஃப் இங்கே போயிருக்கு, இது கேன்சல் எதாவது கொடுத்துட்டோம்ல, எஃப் இங்கே வந்திருக்கு, அக்வா இது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள், HSO இது அப்படியே வந்துருச்சு. இங்கே HF F மைனஸ் அக்வா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இது எஃப் இங்கே இருக்கா, ஸோ இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணனா இது எது கான்ஜுகேட்னா இங்கே HF கொடுத்துருக்கோம்ல, இது கேன்சல் பண்ணிட்டா இந்த எஃப் தான் வந்து கான்ஜுகேட் பேஸ். ஸோ
இந்த F தான் வந்து காஞ்சுகேட் பேஸ். இதான் வந்து இதோட காஞ்சுகேட் பேஸ். இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், காஞ்சுகேட் ஆசிட் பேஸு பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ H மைனஸ் அக்வா இதான் வந்து காஞ்சுகேட் பேஸ். பேர் பண்ணுங்க, இது பேஸ் ப்ளஸ் ஆசிட் இது. அப்புறம் கீழே அதே மாதிரி H ப்ளஸ் F மைனஸ் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் பேரிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து HPO ஸ்கொயர் power 2/4 plus SO square 3 to change PO3 plus HSO3. இது அதே தான். H இருந்த ஆசிட், H இல்லைன்னா பேஸ். ஸோ H இருக்கிற இடத்தெல்லாம் ஆசிட் போடுங்க, H இருக்காத இடத்தெல்லாம் பேஸ் போடுங்க. H இருக்கு இங்கே, ஸோ இது வந்து ஆசிட். இங்கே H இல்லை, ஸோ இது பேஸ். H இல்லை, பேஸ், H இருக்கு, ஆசிட். ஸோ இது வந்து PO4 2 இங்கே 3 ஆகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேரிங் பண்ணுங்கள். இங்கே SO3 இது கூட H சேர்த்துருக்காங்க இங்கே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேரிங். ஓகே, அவ்வளோதான். இதோட காஞ்சுகேட் என்னென்னா இதுதான். ஓகே, தேர்ட் ஒன் NH4 plus CO2/3 NH3 plus HCO3. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரியே H இருந்தாலே ஆசிட் தான், H இல்லைன்னா பேஸ். எல்லாத்துக்குமே அதே தான். H இருக்கு, ஆசிட். H இங்கே இல்லை, ஸோ பேஸ். H இருக்கு, H வந்து இங்கே வாங்கியிருக்கு, H இங்கே வாங்கியிருக்கு, ஸோ பேஸ். H வாங்கியிருக்கு இங்கே 3 இருக்குது. ஓகேவா? H கொடுத்துருக்கு இங்கே. இங்கே H வந்து H4, இங்கே H4 இருக்குது, NH4 இருக்கா? இந்த H வந்து இங்கே கொடுக்குது ஒரு H. ஓகேவா? இங்கே H வந்து கொடுத்துருக்கு, ஸோ இங்கே 3 ஆகுது, இங்கே -3. இந்த 3 தான் அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. இங்கே வந்து H சேர்த்து இங்கே எழுதியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம H இருந்த ஆசிடு, பேஸு அந்தமாரி எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபோர்த் ஒன், அக்கவுண்ட் ஃபார் த அசிடிக் nature of HClO4 in terms of Bronsted-Lowry theory. Identify conjugate base. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதான் வந்து லவ்ரி தியரி. அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கண்டுபிடிச்சோன்னா ஐடென்டிஃபை காஞ்சுகேட் பேஸ். இங்கே வந்து காஞ்சுகேட் பேஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம காஞ்சுகேட் பேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு போட்டிருந்தேன், வாங்க பார்க்கலாம். HClO4 இது வந்து கொடுத்துருக்காங்க. HClO4 வந்து கொடுத்துருக்காங்க. கொஷின்லேயே வந்து இந்த HCl4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். HClO4 plus H2O plus H2O. இது வந்து நம்ம எப்பவுமே இதுமாதிரி தான் போடணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இது. HClO4 plus H2O இது கொடுத்துட்டா இந்த H வந்து என்ன சொன்னோம், H வந்து கொடுக்குது, இது H2க்கு கொடுக்குது. ஸோ இங்கே 3 ஆகும். H3O இங்கே வந்து H இல்லை, இருந்தது ஒரே ஒரு H தான் இங்கே இருக்குது. ஸோ இதையே நம்ம இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இந்த ClO4 அப்படியே இங்கே வந்துடுது. இந்த H வந்து இது கூட சேர்க்கறதுனால இங்கே H3O. ஓகேவா? ஸோ இங்கே வந்து H3O. இதுதான் வந்து ஆன்சர். நம்ம சிம்பிளாக பார்க்கணுன்னா
நம்ம கொஷின் பேஸ் பண்ணி பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணுன்னா இதுக்கு சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி தான் போடணும் நம்ம எக்ஸாமில் எழுதும் போது. ஆனால் HClO4 + H2O அப்படியே நம்ம சொல்லி கொடுத்தது அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா காஞ்சுகேட் வந்து இப்போ இதை இங்கே வந்திருக்குல H ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டரில் HClO4 ஓகேவா, HClO4 இங்கே வந்திருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை கேன்சல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் H கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கிற லெட்டர் தான் வந்து மீதி இருக்கிற ClO4. அதாவது இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது தான் காஞ்சுகேட் பேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே எதுனா ClO4, இந்த பேலன்ஸ் இருக்கிற ClO4 தான் வந்து காஞ்சுகேட் பேஸ். அப்புறம் வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆசிடு பேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், H இருந்த ஆசிடு S இல்லைனா பேஸு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. எது கொடுக்குதோ அது வந்து ஆசிட், எது வாங்குதோ அது வந்து பேஸ், அவ்வளோதான். ஸோ காஞ்சுகேட் பேஸ் ஆஃப் HClO4 இஸ் ClO4. இந்த H எடுத்துட்டா ClO4, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின், 6th one. The concentration of hydroxide ion in a water sample is found to be 2.5 into 10⁻⁻⁶ m. Identify the nature of the solution. நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் தான் வந்து இங்கே ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது OH. இங்கே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா pH POH = log OH மைனஸ். இதான் வந்து ஃபார்முலா, ஆக்சுவல் ஃபார்முலா இதுதான். ஸோ நம்ம pH கண்டுபிடிக்கணும், அப்புறம் OH கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் நேச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்ராக்சைடு. இங்கே OH கொடுத்துட்டாங்க, ஸோ P மட்டும் கண்டுபிடிச்சா போதும், pH மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சொல்யூஷன் ஃபார்முலா எழுதிக்கோங்க. pH = log H3O. இதை வந்து நேச்சர் ஃபார்முலா, நேச்சர் கொஷின் இங்கே நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா pHோட ஃபார்முலா இதுதான். pH = log H3O + POH - log OH minus power pH. POH pH இங்கே இருக்குது, POH நம்மளுக்கு OH கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து POH கண்டுபிடிக்கலாம். OH தான் கொடுத்துருக்காங்க, POH கொடுக்கல, ஸோ கண்டுபிடிக்கலாம். POH - log அந்த கொஷின் அந்த அப்படியே ஃபார்முலா இங்கே எழுதணும். POH - log into OH minus. ஓகேவா, POH - log OH கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து OH தான் கொடுத்துருக்காங்க. 2.5 into 10⁻⁻⁶ m. இது வந்து OH கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னது, POH - log OHோட இதுவே கொடுத்துருக்காங்க கொஷின்லேருந்து, அதை அப்படியே எழுதிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லைன் பார்க்கலாம். POH - log, இந்த லாகை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். log into 2.5 into 10⁻⁻⁶ log 2.5 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும், இன்ட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் log 10⁻⁻⁶. ஃபார்முலா minus x plus equal to minus. So the formula log A plus log B. என்னன்னா இது A plus B formula, A plus B the whole square formula இது. A plus B whole square formulaனா இங்கே ஸ்கொயர் வரணும், பட் இங்கே வரலை. ஸோ இது வந்து லாக் கொஷினில் வந்து log A into B = log A plus B, இது ஃபார்முலா. இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும் லாகில். log A into B = log A plus AB. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, log A into B. இதை வந்து நெக்ஸ்ட் லைன் நம்ம கொடுத்துருக்கோம், மல்டிபிள் பண்ணிக்கோம். ஸோ log Aனா 2.5, log Bனா
10 minus 6 அப்படி எழுதிக்கிட்டோமா a plus b ஓகேவா a into b a plus b ஆக்கணும் log a plus b POH equal to இந்த மைனஸ் வந்து உள்ளே இன்ட்டு பண்ணணும் minus log 2.5 plus into minus log 10 power minus 6 இது வந்து மல்டிப்ளை பண்ணால் minus log 2.5 minus into plus minus so minus log 10 power minus 6 next நமக்கு வந்து log 10 power minus 6 அதோட ஃபார்முலா இது log 10 power minus 6 வந்துச்சுன்னா இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா log a power b வந்தால் b log a அப்படின்னு எழுதணும் இது பின்னாடி இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து எழுதணும் அவ்வளோதான் log a into bனா a power bனா equal to b log a ஸோ இங்கே log 10 power minus 6 இருக்குது இந்த 6 அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் ஸோ minus log 2.5 minus இந்த ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அப்படியே மைனஸ் போட்டுட்டு இதை minus 6 அப்படியே கொண்டு வந்தால் into 6 log 10 இங்கே 1 ஆகிடும் இங்கே 6 போயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும் இங்கே 1 ஆகும் ஸோ 1 நெக்ஸ்ட் வந்து POH இந்த எல்லா இடத்துல வந்து POH வந்தே ஆகணும் POH equal to minus log 2.5 minus இது போயிடுது இல்லையா 1 கூட மல்டிபிள் பண்ணால் எந்த நம்பராக இருந்தால் போயிடும்ல ஸோ இது கேன்சல் ஸோ இது -6 அப்படியே இங்கே எழுதிக்கணும் minus log 2.5 minus into -6 அப்படியே எழுதிக்கிட்டோமா நெக்ஸ்ட் வந்து POH equal to இந்த லாஸ்ட்டில் இருக்க நம்பரை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் லாஸ்ட்டில் இருக்க நம்பரை வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் சொல்லியிருந்தேன்ல a log a power b இது வந்து இருந்தால் b log a வரணும் இங்கே 6 இது அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஆனால் இது வந்து இப்படி வரல இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இது வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும் POH equal to log 2.5 minus plus 6 ஸோ minus into minus என்ன ப்ளஸ் ஆமாம் நம்மளுக்கு தெரியும் minus into minus ப்ளஸ் போட்டுருச்சு ப்ளஸ் 6 இது அப்படியே என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படியே ஃப்ரண்ட்டில் வரணும் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் POH equal to 6 minus இந்த 6 இங்கே வந்துருச்சா இந்த மைனஸ் அப்படியே இங்கே போட்டுடணும் இந்த ப்ளஸ் மேலே இங்கே வந்துருச்சுன்னா 6 ஸோ 6 minus log 2.5 அவ்வளோதான் ஈக்குவல் டு 6 minus log 2.5க்கு ஒரு வேல்யூ இருக்குது அது என்னென்னா நீங்கள் போய் சைன் காஸ் தீட்டா அந்த இது டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 2.5க்கு வேல்யூ வந்து 0.3979 இதான் வந்து இதோட வேல்யூ 5.6025 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இது நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதான் ஆன்சர் கிடைக்கும் 5.6021 ஓகேவா ஸோ POH equal to 5.6021 இதான் வந்து POH வேல்யூ ஸோ POH வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5.6021 PH plus POH equal to 14 இது வந்து ஃபார்முலா ஓகேவா நம்ம POH கண்டுபிடிக்கணும் இல்லை PH கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும் நம்ம POH கண்டுபிடிச்சிட்டோம் அதோட வேல்யூ வந்து 5.6021 இது வந்து ஃபார்முலா PH plus POH equal to 14 இது வந்து ஃபார்முலா ஸோ PH plus POH equal to 14 இந்த ப்ளஸ் என்ன ஆகுதுன்னா இங்கே அப்படியே மைனஸ் ஆகிடுது ஸோ இந்த POH வந்து இந்த பக்கம் வருது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கே மைனஸ் ஆகிடும்ல ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் ஸோ இந்த PH அப்படியே இங்கே இருக்குது POH மட்டும் அந்த பக்கம் போகுது ஸோ 14 minus POH PH equal to 14 minus POH வேல்யூ எழுதிக்கணும் POH வேல்யூ வந்து எழுதிக்கிட்டு இது வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா PH equal to 8.3979 இதான் வந்து இதோட ஆன்சர்
பிஹெச்சோட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு பிஹெச் கண்டுபிடிச்சாலும் அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன பண்ணுச்சுன்னா பிஹெச் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓஹெச் கொடுத்துருக்காங்க. ஓஹெச் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ பிஓஹெச் கண்டுபிடிச்சோம். பிஓஹெச் வச்சு பிஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பிஹெச் லெஸ் தென் 7 இருந்தால் அசிடிக், பிஹெச் ஈக்குவல் டு 7 இருந்தால் நியூட்ரல், பிஹெச் லெஸ் தென் இருந்தால் 7, பிஹெச் லெஸ் தென் ஈக்குவல் டு 7னா மைனஸ் பேசிக் டு பேசிக். ஓகேவா? பிஹெச் கிரேட்டர் தென் 7 இருந்தால் ஆசிடிக், ஈக்குவல் டு 7 இருந்தால் நியூட்ரல், லெஸ் தென் 7 இருந்தால் பேசிக். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தென். ஸோ இதுதான் அசிடிக். நம்மளுக்கு வந்து இங்கே கிரேட்டர் தென்னாக இருக்குது. கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ இது வந்து லெஸ் தென். பிஹெச் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் வந்து எதுனா இது 7க்குள்ளே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 7க்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். 7க்குள்ளே என்னென்ன 1 2 3 மைனஸ் அதுமாதிரி வந்ததுல. ஸோ இது வந்து கம்மியாக இருக்கிறது. லெஸ் தென் 7 இது. பிஹெச்னா பிஹெச் ஈக்குவல் டு லெஸ் தென் 7. பிஹெச் லெஸ் தென் 7 இருந்தால் அசிடிக், பிஹெச் ஈக்குவல் டு 7 இருந்தால் நியூட்ரல், பிஹெச் கிரேட்டர் தென் 7 இருந்தால் பேசிக். கிரேட்டர் தானே இதுக்கு மேலே போயிட்டே இருக்கும் அது. ஸோ கிரேட்டர் தென் 7னா பேசிக். இங்கே நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தென் 7 தான். 8 வந்து கிரேட்டர் தென்னா ஸ்மாலர் தென்னா? கிரேட்டர் தென் தானே. ஸோ பிஹெச் ஈக்குவல் டு 8.3979. இந்த வேல்யூ எப்படி வந்தது? நம்மளுக்கு சப்ரேட் பண்ணனால வந்திருக்கு. இது வந்து கிரேட்டர் தென்னாக இருக்குது. 7 பிஹெச் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 7 இருக்குது. ஸோ இது வந்து பேசிக். த சொல்யூஷன் இஸ் பேசிக். அவ்வளோதான். நம்மளை என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா சொல்யூஷன், நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் என்ன? நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் வந்து பேசிக்காக இதை வந்து அசிடிக், நியூட்ரல், பேசிக் தான் வந்து நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன். ஸோ இந்த ஆன்சர், இந்த கொஷினுக்கு வந்து நேச்சர் வந்து த சொல்யூஷன் இஸ் பேசிக். ஓகேவா? இப்போ நம்ம 7th கொஷின் போகலாம். எ லேப் அசிஸ்டன்ட் prepared a solution by adding a calculated quantity of HCl gas at 25 degrees Celsius. HCl gas at 25 degrees Celsius to get a solution. என்ன டிகிரி செல்சியஸில்? 25 டிகிரி செல்சியஸில். to get solution with hydrogen H3O plus என்னன்னா ஹைட்ரோனின் equal to 4.4 into 10⁻⁵ m. pH to be find. நம்ம இங்கே OH கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து pH கண்டுபிடிக்கணும். POH கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து pH கண்டுபிடிக்கணும். இஸ் த சொல்யூஷன் நேச்சுரல் ஆர் அசிடிக் ஆர் பேசிக்? இங்கே நேச்சர் கண்டுபிடிச்சாங்க. இங்கே வந்து பேசிக் கண்டுபிடிச்சோம்ல போன கொஷினில், அந்த மாதிரி இது வந்து என்ன நேச்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் H3O ப்ளஸ். pHோட ஃபார்முலா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஹைட்ரஜன் H3O ப்ளஸ்னா ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 4 into 10⁻⁵ m is the solution natural or acidic or basic. நம்ம நேச்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் H3O ப்ளஸ். இது வந்து ஃபார்முலா. போன கொஷினில் நான் சொல்லியிருந்தேன் pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் H3O ப்ளஸ் வந்து ஃபார்முலா அப்படின்ற. pHோட ஃபார்முலா இதுதான். ஈக்குவல் டு மைனஸ் லாக் H3O. ஹைட்ரோனினோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. 4 into 10⁻⁵ கொடுத்துருக்காங்க. ஸோ 4 into 10⁻⁵ m. இது வந்து லாக் இதான் லாக் A into B அந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ லாக் A into Bனா லாக் A ப்ளஸ் லாக் B இதான் ஃபார்முலா.
ஸோ இது வந்து ப்ளஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஈக்குவல் டு மைனஸ் log 4 ப்ளஸ் log 10⁻⁻5 எழுதிக்கிட்டோமா அந்த ஃபார்முலா படி. ஈக்குவல் டு மைனஸ் log 4 ப்ளஸ் -5 இங்கே மேலே இருக்கிறது இங்கே எடுத்துடணும். நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் log a power b ஈக்குவல் டு b log a. இந்த பவரில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் எடுத்துடணும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே. அதே மாதிரி தான் இங்கே வந்து பவர் 5ல் இருக்குது, இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோம். -5 log 10. நெக்ஸ்ட் ph ஈக்குவல் டு -log 4 ப்ளஸ் -log 10 இங்கே 5 இங்கே லாகில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தல, ஸோ இங்கே பை 1 ஆகிடுது. ஸோ இது வந்து கேன்சல், இந்த லாக் இது கேன்சல் ஆகிடும். இது வரைக்கும் தான் வரும். சொல்லாமல் இது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ வந்திருக்கு. ph ஈக்குவல் டு -log 4 ப்ளஸ் இன்ட்டு -5. ph ஈக்குவல் டு -log 4 ப்ளஸ் 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ இது ப்ளஸ் ஆகிடுது. இது வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போது ph ஈக்குவல் டு இன்டர்சேஞ்ச் பண்ணால் 5 log 4. ஓகேவா? பின்னாடி இருக்க 5 எங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோம், அவ்வளோதான். இப்போ log 4ஓட வேல்யூ நீங்கள் டேப்லெட் பார்த்தீங்கன்னா தெரியும், 0.602. இதோட வேல்யூ நான் பார்த்து இங்கே எழுதி வச்சுருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதை பார்த்து லாக் டேப்லெஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ph ஈக்குவல் டு 5 log 4. log 4ஓட வேல்யூ என்ன? 0.6020. இதான் அதோட வேல்யூ. ph ஈக்குவல் டு 5 இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம், 0.6020. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ph ஈக்குவல் டு 4.398. நமக்கு இதான் வேல்யூ. pHோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் நம்மளுக்கு ஆன்சர் வந்தாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இது வந்து லெஸ் தென்னா ஈக்குவல் டுவா கிரேட்டர் தென்னா. இது எப்படி லெஸ் தென் வந்திருக்கு? ஸோ லெஸ் தென் என்ன? அசிடிக். லெஸ் தென் என்ன? அசிடிக்கா. கிரேட்டர் தென் என்ன? பேசிக். ஸோ இது வந்து எப்படி வந்திருக்கு? லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா? லெஸ் தென் தானே. ஸோ லெஸ் தென் 4னால லெஸ் தென் 7 அதனால் பேசிக். லெஸ் தென் 7னா பேசிக். ஓகேவா? லெஸ் தென் 7 என்ன? பேசிக்கா. லெஸ் தென் 7 வந்திருக்கு. ஸோ த சொல்யூஷன் இஸ் பேசிக். ஓகே. Next question, 8th one. Calculate the pH of 0.04 MHNO3. Solution. Okay, the question. இங்கே நம்ம என்ன கொடுக்குங்க? malt acetate அதோட ஹைட்ரோனியம் கான்சன்ட்ரேஷன் pH equal to -log into H3O+. இது வந்து ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கொஷினில் சொல்லியிருந்தேன், செகண்ட் கொஷினில் சொல்லியிருந்தேன், இப்போது தேர்டு, அது கண்டினியூஸில் வர்றது இதில் தேர்டு. இதுலேயும் சொல்லியிருக்கேன். pH equal to -log H3O+ன்றது ஃபார்முலா அப்படின்ட்டு. pH equal to -log 0.45 கொடுத்துருக்காங்க. H3O வந்து இதுதான், இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அந்த வேல்யூ எழுதிக்கிட்டோம். pH equal to -log H3O+னது 0.04 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து pH equal to -log என்ன சொல்லியிருக்காங்கன்னா A into B. இது எப்படி மாதிரினா 4 × 10⁻² எடுத்திங்கன்னா இது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 4 × 10 இங்கே போட்டிருக்க பாருங்க. 4/100 எடுத்திங்கன்னா 4/100 = 4/10².
ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10⁻². இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படியே இங்கே மாற்றிருக்கேன். ஸோ இதை வச்சா நம்மளுக்கு போட முடியாது. ஸோ அதனால் மாற்றிருக்கேன். 4 இன்ட்டு 10⁻². ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி log a இன்ட்டு பின்னா log a ப்ளஸ் பி. log a ப்ளஸ் log b. ph ஈக்குவல் டு மைனஸ் log 4 ப்ளஸ் log 10⁻². ph ஈக்குவல் டு இங்கே என்ன சொல்லியிருந்தேன், log a பவர் b. இது a, இது b. சரியா? log a பவர் bனா இது அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பின்னாடி இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ph ஈக்குவல் டு மைனஸ் log 4 ப்ளஸ் மைனஸ் 2 log 10/1. இது கேன்சல். ph ஈக்குவல் டு மைனஸ் log 4 ப்ளஸ் மைனஸ் 2. இது கேன்சல் அப்படியே எழுதியிருக்கேன். இதில் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ ph ஈக்குவல் டு மைனஸ் log 4 மைனஸ் 2. ph ஈக்குவல் டு மைனஸ் log 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இங்கே அப்படியே இது மல்டிபிள் பண்ணியிருக்கேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 2. ph ஈக்குவல் டு 2 மைனஸ் log 4. 2 மைனஸ் log 4 எப்படி வந்தது? இது இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, பின்னாடி இருக்கிறத ஃப்ரண்டில் கொண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் வரும்போது. ஸோ 2 இங்கே கொண்டு வந்தால் 2 மைனஸ் log 4 வரும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். log 4ஓட வேல்யூ என்னென்னா 0.6020. எப்போவுமே நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 60-20ன்னு சொல்லக்கூடாது. 6020 அதுமாதிரி சிங்கிளாக தான் சொல்லணும், தனித்தனியாக. ph ஈக்குவல் டு 2 மைனஸ் 0.6020 ஈக்குவல் ph ஈக்குவல் டு இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா, இங்கே சப்ராக்ட் பண்ணிக்க பாருங்கள், இந்த மாதிரி தான் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1.398 கிடைக்கும். ஸோ ph ஈக்குவல் டு 1.398. ph சிம்லா 1.40. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்த மாதிரி கொஷின் நம்பர் 3, 4, 6, 7, 8 பார்த்துருக்கோம். 3, 4 பாருங்கள், 3 தேர்ட் கொஷின் பார்த்தோம், 4th கொஷின் பார்த்தோம், 6th கொஷின் பார்த்துருந்தோம், 7th கொஷின் பார்த்துருக்கோம், அப்புறம் 8th கொஷினும் பார்த்துருக்கோம். சரி, நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் ஐ டிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் படிக்கிறாங்களோ உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.